செய்திகள். நெல்லித்தோப்பு தொகுதியில் திமுக சார்பாக கோடையை தணிக்கும் வகையில் நீர்மோர் பந்தல் அமைத்து பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது. புதியதாக திறக்கப்பட்ட புதிய பேருந்து நிலையத்தில் அடிப்படை வசதிகள் குறித்து தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு நகராட்சி அதிகாரிகள் மற்றும் காவல்துறை அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். ஸ்ரீ சரஸ்வதி ஆங்கில உயர்நிலைப் பள்ளி ஹைடெக் இன்டர்நேஷனல் ஸ்கூல் பள்ளியின் 25ஆம் ஆண்டு வெள்ளி விழா காந்தி திருநாவலூர் முத்திரப்பாளையத்தில் நடைபெற்றது. ஏழை மக்களுக்கு குடும்ப அட்டைகள் வழங்கிய உப்பளம் தொகுதி எம்எல்ஏ அனிபால் கென்னடி அவர்கள் நெல்லித்தோப்பு தொகுதியில் திமுக சார்பாக கோடையை தணிக்கும் வகையில் நீர்மோர் பந்தல் அமைத்து பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது. புதுச்சேரியில் நாளுக்கு நாள் கோடை வெப்பமானது அதிகரித்து வருகிறது. இதனை ஒட்டி பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் நெல்லித்தோப்பு தொகுதிக்கு உட்பட்ட லெனின் வீதியில் பொதுக்குழு உறுப்பினர் கார்த்திகேயன் தலைமையில் நீர்மோர் பந்தல் அமைத்து பொதுமக்களுக்கு இலவசமாக நீர்மோர் பழச்சாறு, வெள்ளரிக்காய், தர்பூசணி, இளநீர் உள்ளிட்ட பழ வகைகள் வழங்கப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக எதிர்க்கட்சி தலைவரும் மாநில அமைப்பாளருமான சிவா, உருளையன்பேட்டை தொகுதி திமுக பொறுப்பாளர் கோபால் ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு வழங்கினர். மேலும் இந்நிகழ்ச்சியில் தொகுதி செயலர் நடராஜன், தலைமை பொதுக்குழு உறுப்பினர் வேலவன், தொழிற்சங்க தலைவர் அண்ணா அடைக்கலம், மாநில தகவல் தொழில்நுட்ப அணி அருண், தொகுதி அவைத்தலைவர் பானு கணேசன், சிறுபான்மை அணி தலைவர் அலெக்சாண்டர், மாநில இளைஞரணி துணை அமைப்பாளர் கிருபா சங்கர், பகுத்தறிவு பேரவை துணை அமைப்பாளர் ரமேஷ், தொண்டரணி துணை அமைப்பாளர் கருணாகரன், ராம்குமார், ஆசாரி முருகன், கிளை செயலாளர்கள் மூர்த்தி, பருதிமால், சோமு, பொன்மேழுமலை, ரவி, மணி, கிருஷ்ணமூர்த்தி, தயாளன், லக்ஷ்மி, ஸ்டாலின், பிரான்சிஸ், பாபு மற்றும் ஜெகதீசன், குமார், சரவணன், சோமு, பெரிய தம்பி, மனோகர், ராஜ், ஞானவேல், சிவா, பிரான்சிஸ் தோப்பு, ரமேஷ், பரத், நாராயணன், வெங்கடேஸ்வரன், கர்ணா, மகளிரணி நிர்வாகிகள் சுனிதா, வள்ளி, லக்ஷ்மி, விஜயலட்சுமி மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புதியதாக திறக்கப்பட்ட புதிய பேருந்து நிலையத்தில் அடிப்படை வசதிகள் குறித்து தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு நகராட்சி அதிகாரிகள் மற்றும் காவல்துறை அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் கட்டி முடிக்கப்பட்ட ராஜீவ்காந்தி பேருந்து நிலையம் கடந்த 2ஆம் தேதி மக்கள் பயன்பாட்டிற்காக திறக்கப்பட்டது. இதனை அடுத்து புதிய பேருந்து நிலையத்தில் அடிப்படை வசதிகள் இல்லை என்றும் டெம்போ நிறுத்த இடம் இல்லை என பல்வேறு புகார்கள் எழுந்தன. இந்த நிலையில் புதிய பேருந்து நிலையம் மக்கள் பயன்படுத்தும் வகையில் உள்ளதா, அங்கு வந்து செல்லும் பொதுமக்களுக்கு ஏதேனும் குறைகள் உள்ளதா, பேருந்து நிலையத்தில் உள்ள கழிப்பறைகள் சரியான முறையில் உள்ளதா, பேருந்து நிலையத்திற்கு வந்து செல்லும் பயணிகளுக்கு சரியான முறையில் குடிநீர் கிடைக்கிறதா மற்றும் பேருந்துகள், ஆட்டோக்கள் மற்றும் டெம்போக்கள் நிறுத்துவதற்கு போதுமான இடங்கள் உள்ளதா எனவும் மேலும் பொதுமக்களுக்கு வசதியாக உள்ளதா என உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வின் போது புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி, காவல் கண்காணிப்பாளர் செல்வம், உருளையன்பேட்டை காவல் ஆய்வாளர் கார்த்திகேயன் மற்றும் நகராட்சி அதிகாரிகள், காவல்துறையினர் உடனிருந்தனர். ஸ்ரீ சரஸ்வதி ஆங்கில உயர்நிலைப் பள்ளி ஹைடெக் இன்டர்நேஷனல் ஸ்கூல் பள்ளியின் 25ஆம் ஆண்டு வெள்ளி விழா காந்தி திருநாவலூர் முத்திரப்பாளையத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியின் தலைமை புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி தலைமையில் நடைபெற்றது. முன்னிலை ஏடி ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் கேஎஸ்பி ரமேஷ், சட்டமன்ற உறுப்பினர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக நடிகர் தாமு கலந்து கொண்டு மாணவர்களுக்கு தன்னம்பிக்கை உரையாற்றினார். அதனைத் தொடர்ந்து மாணவ மாணவிகளுக்கு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியின் சிறந்த கல்வி 2021ஆம் ஆண்டின் ராஷ்டிரிய சிஷா கவரிங் புஸ்கார் தேசிய பெருமை விருது வழங்கப்பட்டது. மற்றும் நிர்வாகிகள் ஷீலா, இளைஞன் சர்வபூரணி, தனசீலன் மற்றும் பள்ளி மாணவ மாணவிகள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள், பள்ளி ஊழியர்கள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். ஏழை மக்களுக்கு குடும்ப அட்டைகள் வழங்கிய உப்பளம் தொகுதி எம்எல்ஏ அனிபால் கென்னடி அவர்கள் புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்கு உட்பட்ட ஏழை மற்றும் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மக்களுக்கு குடும்ப அட்டைகள் வழங்கும் பணியில் புதுவை திமுக கழக துணை அமைப்பாளர் மற்றும் உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு அனிபால் கென்னடி அவர்கள் பெரும் சாதனை படைத்துள்ளார். விண்ணப்பித்த பயனாளிகளுக்கு குடும்ப அட்டைகள் கிடைக்க உறுதி செய்ய அதிகாரிகளை தொடர்ந்து சந்தித்து அவர்கள் தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து வந்தார். இதன் தொடர்ச்சியாக இதுவரை 600க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு புதிய குடும்ப அட்டைகள் வழங்கப்பட்டது.
இந்த விழாவில் மகிழ்ச்சி அடைந்த பொதுமக்கள் உப்பளம் தொகுதி எம்எல்ஏ திரு அனிபால் கென்னடி அவர்களுக்கு தாங்களின் நன்றியை தெரிவித்தனர். இந்நிகழ்வில் உப்பளம் தொகுதி செயலர் சக்திவேல், அவைத்தலைவர் ஹரிகிருஷ்ணன், மாநில மீனவரணி துணை அமைப்பாளர் விநாயகமூர்த்தி, கிளை செயலாளர்கள் சந்துரு, செல்வம், முரளி மற்றும் ராகேஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர். நெல்லித்தோப்பு தொகுதியில் திமுக சார்பாக கோடையை தணிக்கும் வகையில் நீர்மோர் பந்தல் அமைத்து பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது. புதியதாக திறக்கப்பட்ட புதிய பேருந்து நிலையத்தில் அடிப்படை வசதிகள் குறித்து தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு நகராட்சி அதிகாரிகள் மற்றும் காவல்துறை அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். ஸ்ரீ சரஸ்வதி ஆங்கில உயர்நிலைப் பள்ளி ஹைடெக் இன்டர்நேஷனல் ஸ்கூல் பள்ளியின் 25ஆம் ஆண்டு வெள்ளி விழா காந்தி திருநாவலூர் முத்திரப்பாளையத்தில் நடைபெற்றது. ஏழை மக்களுக்கு குடும்ப அட்டைகள் வழங்கிய உப்பளம் தொகுதி எம்எல்ஏ அனிபால் கென்னடி அவர்கள்